தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தூய தேவன் பேரொளியே எண்ணி வாருமே, என் துணையாக என் வாழ்வை ஒளிந்திடுமையா. துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே.
வல்லமை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா ஆவியான தேவனே அசைவாடுமே அற்புதம் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே அசைவாடுமே அற்புதம் ஜீவனே ஆட்கொள்ளுமே மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலர் சந்தியாகப்பவருடைய திருக்கொடியை இந்த நேரத்திலே ஏற்ற இருக்கிற தருணத்தில் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தினாலும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அருளையும் நலன்களையும் பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Woman
வரலாற்றோடும் ஒன்றென கலந்த வெள்ளை மணல் வேந்தன், வெண்குதிரை நாயகன், வெள்ளந்தியான பரதவூல மக்களின் காவல் வீரனாய் வீற்றிருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் அரவணைத்து காத்து வழிநடத்தும் புனித சந்தியாகப்பர் ஆலய பெருவிழா ஆரம்பிக்கும் இந்நன்னாளில் தீவில் வாழும் மூக்கையூர் வழி கடலோடிகளுக்கு இது ஒரு கனவு திருவிழா. பெரியோர்களுக்கு இது ஒரு மகிழ்வான மலரும் நினைவுகள். எண்ணிலை ஆனாலும் இந்த வாளேந்திய அவரின் முகம் காணாது யாருடைய ஆண்டும் முழுமை அடைவதில்லை. எண்ணிலை ஆனாலும் இந்த வாளேந்திய அவரின் முகம் காணாது யாருடைய ஆண்டும் முழுமை அடைவதில்லை. திருவிழாவை காண வருகை தந்திருக்கும் அனைத்து இறைமக்களும் மன மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் பக்தியோடும் கொண்டாட மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு வாழ்த்தி மகிழ்கிறது தீவு பரதவ நலப்பேரவை. தனனா 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 இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் வழியினில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் வழியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள், வாருங்கள். அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள், வாருங்கள். அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள், கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள், காண வாருங்கள். வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள்,
இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீ கடவுளோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூல் 32:28. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டியவர் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைப்பு விடுக்கும் தீவின் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரின் கொடியேற்ற திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இறைமக்கள் சமூகத்தையும் மீனவர் சங்கத்தினர்களையும் மற்றும் பங்கு இறைமக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. திருப்பாடல் 20:5 கூறிய உள்ளபடி நம் வாழ்வு வெற்றி பாதையை நோக்கி செல்ல நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசி நம்மை வெற்றியின் பாதையில் நடத்துபவர் நம் புனிதர் சந்தியாகப்பர். நம் சந்தியாகப்பர் இயேசுவோடு பயணித்து 3 முக்கியமான சீடர்களுள் ஒருவராக திகழ்கிறார். இடியின் மக்கள் என்ற பேற்றினையும் பெறுகிறார். புனித சந்தியாகப்பரின் வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் இயேசுவோடு இணைந்து சென்ற பாதையிலும் இயேசுவுக்காக பல பணிகள் செய்த பாதையிலும் கற்கள் முட்கள் இருந்தாலும் அவர் அதனை ஒரு தடையாக கருதாமல் வெற்றி என்னும் இலக்கை இயேசுவோடு கொண்டு பயணித்தார். நமது பயணமும் நமது பாதையும் நமது வாழ்வும் நமது இலக்கும் நமது நம்பிக்கையும் இயேசு என்னும் வெற்றியை நோக்கியதாக இருக்க இறைவனிடம் வேண்டுவோம். வெற்றியின் நாயகனாக வெற்றி கொடியை ஏந்தி குதிரை மேல் வலம் வந்து நம்மை காக்கும் புனித சந்தியாகப்பரிடம் நாள்தோறும் மனம் தளராது கடலோடு போராடி கரை வந்து சேர்ந்தாலும் கடவுளை இலக்காக கொண்டு பயணிக்க நாம் ஒவ்வொருவரும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் இவ்வாறு நம் புனிதரின் திருக்கொடி இலக்கை நோக்கி உயர்ந்து காற்றின் அசைவில் தன் வெற்றியை கொண்டாடுகிறதோ நாமும் இயேசு என்ற உயர்ந்த இலக்கை நம் வாழ்வில் கொண்டு நம் சொல்லால் மட்டும் அல்ல செயலாலும் கிறிஸ்து என்னும் பெயரால் வெற்றி கொடி நாட்ட இறையருள் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட தடையாயிருக்கும் நம் பாவங்களுக்காக மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதர்களில் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், மக்கள் தொடர்ந்து அவருடைய பாதுகாவலை பெறவும் அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை திருவசனங்கள் 14 16 முடிய. ஆதலால் எருசலேமில் உள்ள இறைமக்கள் ஆள்வோரே, இகழ்வோரே, ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். நாங்கள் சாவோடு ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம், பாதாளத்துடன் ஓர் உடன்படிக்கையும் செய்துள்ளோம். பகைவன் பெரும் வெள்ளமென பாய்ந்து வந்தாலும் அவனால் எங்களை அணுக இயலாது. ஏனெனில் பொய்மையை நாங்கள் எங்கள் புகலிடமாய் கொண்டுள்ளோம், வஞ்சகத்தை எங்களுக்கு மறைவிடமாய் ஆக்கியுள்ளோம் என்று சொன்னீர்கள். ஆதலால் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நட்டுகிறேன்,
அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூளைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோன் பதட்டமடையான். இது வாழ்வு தரும் ஆண்டவரின் அருள்வாக்கு. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டால் இனி எந்நாளும் ஆசீருண்டு. கனவை கலைத்தாலும் நம் தேவன் வருவார், மனவுறுதி தருவார். சுமைகள் சோர்வை கொடுத்தாலும் நம் மேய்ப்பர் வருவார், முன்பாரம் சுமப்பார். எழுந்து நடந்திடு, அவர் வழி தொடர்ந்திடு. துணிந்து வாழ்ந்திடு, அவர் கரம் கோத்திடு. நம் இயேசு தன்னை தருவார், உனக்காய் உன் வாழ்வை இனிதாக்குவார். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகு ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. நோய்கள் மனதை வதைத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன்னை தொடுவார். பெருமை நிழலாய் தொடர்ந்தாலும் நம் வேந்தர் வருவார், நிறைவாழ்வை அருள்வார். நம்பி ஜெபித்திடு, உன் நடுவில் வருவார். தளர்ந்திடாதிரு, உன் கரம் உயர்த்திடுவார். அவரே நம் கடவுள், வாருங்கள் தாழ்பணிந்து புகழ்ந்திடுவோம். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகு ஒளியே.
வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டால் இனி எந்நாளும் ஆசீருண்டு. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டால் இனி எந்நாளும் ஆசீருண்டு. உயிரும் நீயே உறவும் நீயே உள்ளத்தின் அகவொளியே, முதலும் நீயே முடிவும் நீயே முழுதான அன்புருவே. உயிரும் நீயே உறவும் நீயே உள்ளத்தின் அகவொளியே, முதலும் நீயே முடிவும் நீயே முழுதான அன்புருவே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை முத்துக்கள் 1 முதல் 6 முடிய. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை முத்துக்கள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவரே பேசும், அடியான் நான் கேட்கின்றேன். உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்கு உள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாதால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபச்சாரர் போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேர் ஆவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரே அவரை இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 35 முதல் 40 முடிய. செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, தூய சந்தியாப்பருடைய பரிந்துரையில் நீங்கள் நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த உன்னதமான புனித ஸ்தலத்திலே நம்பிய வாக்குகள் நிறைவேறும் என உறுதியாய் நான் நம்புகிறேன். கைதட்டி எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த இறைவாக்கு நேரத்தில் பீடத்திலிருந்து புறப்படுகிற இறைவாக்கில் நீங்கள் எதையோ ஒன்றை பிடித்து கொண்டீர்கள் என்றால் அந்த வாக்கு அப்படியே உங்கள் குடும்பத்தில் நடக்கும், நிச்சயமாய் உறுதியாய் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 20 5வது வார்த்தை, கடவுள் பெயரால் நீங்கள் வெற்றி கொடி நாட்டப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பின்னால் உள்ளவங்களாம் பாருங்களேன், கரம் உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே உம்மை நம்புகிறேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் அன்புக்குரியவர்களை, யோவான் நற்செய்தி 14:6 நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று இயேசு திருவாய் மொழிகிறார். அவரை நம்பியிருக்கிறவர்கள், இவர்தான் என் வாழ்க்கை, ஜீசஸ் இஸ் மை லைஃப் என்று யார் நம்புகிறார்களோ, அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உன்னதமான திருக்கொடியேற்ற நாளில் சந்தியாப்பருடைய பரிந்துரையில் நீங்கள் பல காரியங்களில் வெற்றி கொடி நாட்டப் போகிறீர்கள். ஒருவேளை இந்த நொடிப்பொழுது வரை உங்களுடைய தொழில் விஷயத்தில் வெற்றி கொடி நாட்ட முடியாமல் இருக்கலாம். உங்களுடைய குடும்ப சமாதானத்திலே நீங்கள் சிதைந்து போயிருக்கலாம்.
உங்களுடைய வரவு சரியாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கடன் வாங்குகிறவர்களாகவே இருக்கிறீர்கள். பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, வாழ்வின் யதார்த்தம் எல்லாமே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று யாரெல்லாம் புலம்பி தவித்தீர்களோ, உங்களுடைய புலம்பலை கடவுள் மயமாக்கி கடவுளை நோக்கி திருப்பி, என் ஆண்டவரால், என் கடவுளால், இயேசுவால், அவர் நாமத்தால், அவர் பெயரால் என் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு முடிவு உண்டு, நானும் என் குடும்பமும் வெற்றி களிப்பு அடைவோம் என்று நம்புகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த நவநாட்களில் திருவிழாவில் தூய சந்தியாகப்பரின் பரிந்துரையில் ஆசீர்வாதங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர். ஆமென். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் கடவுள் பெயரால் வெற்றி கொடி நாட்ட முடியும் என்றால், அந்த வெற்றி கொடியை நாட்டி நமக்கு இன்றைக்கு முன்மாதிரி காட்டுகிறவர் நம்முடைய பாதுகாவலர் சந்தியாகப்பர். கலிலேயாவிலே பிறந்தவர், கிறிஸ்துவினுடைய மனநிலையை முழுவதுமாக உள்வாங்காத தொடக்க கால மனிதர். கிறிஸ்துவினுடைய இயல்பை, பண்பை, ஏன் அவருடைய போதனைகளை கூட உள்வாங்காமலே ஏனோ தானோ என்று வாழ்ந்த நம் புனிதர் கடைசியில் கிறிஸ்துவுக்காகவே செந்நீர் சிந்திருக்கிறார் என்றால், இதுதான் நமக்கு அவர் கற்றுத்தருகிற பாடம். எந்த மனிதரும் பிறப்பிலே, கடவுள் இயல்பிலே, புனித நிலையிலே, பரிசுத்த நிலையில் பிறப்பதில்லை. மனிதருக்குரிய அந்த தவறான இயல்புகளை உள்வாங்கிக் கொள்கிறோம். அதே போலதான் யாகப்பரும் யாக்கோப்பும், அதே போல சந்தியாகப்பரும் இதே மனநிலையில்தான் தன்னுடைய தொடக்க கால வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அவரிடம் நாம் தீர ஆய்வு செய்தோம் என்றால் நற்செய்திகளை பார்க்கிறோம். இவர் தன்னை பெரியவர் என்று பெருமை பாராட்டக்கூடிய ஒரு நபர். நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கலாத்தியர் 2வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு விருந்து உண்பதற்காக அழைக்கப்படுகிறார், யாக்கோப்பும் அழைக்கப்படுகிறார். ஆனால் பேதுரு சற்று முன்பாக உண்டு விடுகிறார். யாக்கோப்பு வர காலம் தாழ்த்துகிறது. அங்கேயே ஒரு வகையான சலசலப்பு ஏற்பட்டு விடுகிறது. நான் வருவதற்கு முன்னால் ஏன் இப்படி உணவு அருந்தினீர்கள் என்ற அந்த முணுமுணுப்பு வருகிறது. எல்லா நிலையிலும் யாக்கோப்பு பெருமை தேடிய ஒரு மனிதராக அங்கே இருக்கிறார். சீடர்களுள் ஒரு பெருமை தேடிய மனிதர் யாக்கோப்பு கடைசியில் அந்த பெருமையை முழுவதுமாக மாற்றுகிறார். கிறிஸ்துவில் பெருமை கொள்ள ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர். அடுத்ததாக அவருடைய இயல்பை நாம் பார்க்கிற பொழுது, தன்னுடைய குடும்பத்தாரோடு, சகோதரரோடு தனக்கென்று ஒரு அரியணையை பெற்றுக்கொள்ளலாம், சுகபோகமாக இருக்கலாம் என்று நினைத்த அந்த மனநிலையை முற்றிலுமாக கிறிஸ்துவுக்காக துறக்கிறார். சுகபோக வாழ்க்கை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, இவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்றவராக கடைசியில் என்னுடைய சுகம், என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் கிறிஸ்துவே என்று மாறுகிறார். சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே நீரே எங்கள் நம்பிக்கை. எல்லாரும் கரை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீரே எங்கள் நம்பிக்கை. இப்படிப்பட்ட இயல்புகளை கொண்ட நம்முடைய புனிதர் கிறிஸ்துவினுடைய மனநிலையை கொண்டவராக வாழ்விலே வெற்றி கொடி நாட்டுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையால் நாம் எல்லோரும் நலம் பெற முடியும், பலன் பெற முடியும்.
வெற்றி பெற முடியும். ஏன் உங்கள் பிள்ளைகள் பல நிலையில் சாதிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாள்தோறும் செய்தித்தாளில் நம்முடைய மக்களை பற்றி வராத நாட்கள் உண்டா? ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு நிலையில் போராடி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் யாருக்காவது ஒரு அடி வழி என்றால் ஒன்றுபட்ட மக்களாக நின்று நம் உரிமைக்காக குரல் கொடுக்கிறோம். இந்த ஒற்றுமையும் இந்த செயல்களும் நமக்கு எங்கிருந்து புறப்படுகிறது என்றால், கிறிஸ்து நம்மை ஒன்று சேர்த்தார். எனவே நாம் நம்முடைய வாழ்வுக்காக இம்மட்டுமாக, நம் உரிமைக்காக இம்மட்டுமாக போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நாள் வரும். அந்த நாள் நம் சமூகம், நம் மீனவ சமூகம், இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடவுளின் பெயரால் நீங்கள் வெற்றி கொடி நாட்ட வேண்டிய காலம் அண்மையில் உள்ளது. கைதட்டி எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கைதட்டி நன்றி சொல்லுங்க. சந்தியாப்பருடைய இந்த புதிய உருவாக்க ஆலயத்தில் என்று நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் நம்முடைய உரிமைகள் எல்லாம் கேட்கப்படும். நம்முடைய கண்ணீர்கள், கவலைகள், பாடுகள் ஒழியும். கிறிஸ்துவில் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் ஆழமாக இருந்தீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை விடுதலையாய் மாறும், ஆசீராய் மாறும், வெற்றியாய் மாறும். என் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 125:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர் சீயோன் மலை போல அசையாது இருப்பார்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய சந்ததி நிலைத்திருக்கிறது. நம்மை பல நிலையில் அசைத்து பார்த்தார்கள். நம்முடைய உரிமைகளை பறித்து அசைத்து பார்த்தார்கள். நம்முடைய பிள்ளைகளை சுட்டு பொசுக்கி அசைத்து பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கும் நாம் கால் ஊன்றி நிற்கிறோம். இன்றைக்கு நம் சமூகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் மீது நீங்கள் அடித்தளத்தை வைத்திருக்கிறீர்கள். அந்த அடித்தளம் உங்களை பாதுகாக்கிறது. அந்த அடித்தளம் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர், நீரே என் கடவுள், உம்மை நம்புகிறேன். பாருங்களேன், இப்படி கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு வாழுகிற நேரங்கள் எல்லாம் நம்முடைய இழப்பு நேரங்களாக மாறும். ஒரு சிலர் இன்னுமாக தேவனோடு ஐக்கியமாகாத பிள்ளைகளாகவே கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவு பேர் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தாரே இப்படிப்பட்ட உன்னத வழிபாட்டுக்கு வராமல் இதே போன்ற பெருங்கூட்டம் வெளியே இருக்கிறது. எப்பொழுது இவற்றிலே இந்த ஆண்டவரை தேடுவதில் நம்பிக்கையில் குடும்பத்தோடு நீங்கள் இணையப் போகிறீர்கள், இணைந்து வரப்போகிறீர்கள். அப்பொழுதுதான் உங்கள் குடும்பத்திலே மாற்றம் நடக்கும், உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் நடக்கும், உங்களுடைய தொழிலை முன்னேற்ற வரும். எனவே கிறிஸ்துவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அடித்தளம் உண்மையாகவே அந்த அடித்தளம் தான் உங்களை பாதுகாக்கும், உங்களை பராமரிக்கும், உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இன்றைக்கு எசையா முதல் வாசகத்திலே சொல்கிறார், சீயோனில் ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிக்கல் பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூலைக்கல். ஜீசஸ் இஸ் அவர் ஃபவுண்டேஷன். பிரைஸ் தி லார்ட். இயேசு நம் அடித்தளமாக இருப்பதை குடும்பத்தார்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே பல நிலையில் உலகோடு ஐக்கியமாகிய புனித சந்தியாகப்பர் காலம் கடக்க கடக்க அவருடைய அன்பிலே அவர் தன்னை இணைக்கிறார். அந்த அன்பு அவரை புடமிடுகிறது. அந்த அன்பு அவருக்குள்ளே கலக்கிறது. அவர் உள்ளம் ஆத்மாவை புடமிடுகிறது. கடைசியில் புனித யாக்கோப்பு கிறிஸ்துமயமாக மாறுகிறார். அவர் மீது கொண்ட நம்பிக்கை மறை சாட்சியத்தை ஏற்பதற்கு உந்தி தள்ளுகிறது என்றால் இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்மை வாழ வைக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீ நம்ப பண்ணிய உம் வாக்குகளை நினைந்து நிறைவேற்றுவா.
மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ என்ன நம்புறீங்களோ இயேசு நாமத்தில், அவர் பெயரில் எப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்கள் வைக்கிறீர்களோ அது உங்களுக்கான ஆசீராக மாறும். நீங்கள் நினைப்பதை மறவாமல் இந்த ஆண்டவர் செய்து கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர். அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, என்னுடைய இந்த ஜெப வழிபாட்டு தியான காலங்கள், நம்முடைய நம்பிக்கைகள் கிறிஸ்துவை இடமிருந்து நான் அற்புதங்களை பெறுவதற்காக, என் தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்காக மட்டும் இல்லை, மாறாக இந்த கிறிஸ்துவால் எப்படி சந்தியாகப்பர் முழு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாரோ அதே போல நான், என் குடும்பம் முழு மாற்றம் பெற்றவர்களாக, என்னுடைய நம்பிக்கையிலே முழு மாற்றம் பெற்றவர்களாக மாறுகிற பொழுதுதான் கடவுள் நம் மத்தியிலே முழுமையாய் செயலாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆற்றல். பாருங்களேன், யாக்கோப்பு தன்னுடைய திருமடலிலே நம்பிக்கையை இரண்டு நிலையிலே அவர் பிரித்து காட்டுகிறார். ஒன்று, நம்பிக்கை என்பது நம்பிக்கையாளர்களுக்கு சோதனையாக கூட மாறும். அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். சோதனையை மன உறுதியோடு ஏற்று நிற்கிற பொழுது ஒரு நாள் வரும், அந்த சோதனை அவர்களுக்கு பன்மடங்கு ஆசீராக மாறும் என்று யாக்கோப்பு உறுதிபட சொல்கிறார். எனவே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் பல நிலையில் இந்த தேசத்திலே நாம் கஷ்டப்படுகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம். அதே போல இன்றைக்கு நம் சமூகம் மீனவர்களாக இருப்பதால் பல நிலையில் நாம் துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் மன உறுதியோடு கிறிஸ்துவின் நம்பிக்கையை காத்து கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் முழு வெற்றியாக, முழு ஆசீராக மாறும். அந்த மன உறுதி நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையை பற்றி பேசுகிற நம்முடைய புனிதர் தெளிவாக தன்னுடைய திருமடலிலே கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே என் நம்பிக்கை, இயேசுவே நீரே என் ஆற்றல், இயேசுவே நீரே எனக்கு ஆதாரம், அடித்தளம். பாருங்களே, யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரிடம் வருகிறீர்களோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் மன உறுதியாய் இருக்கிற பொழுது நீங்கள் முற்றிலும் எக்குறை நீங்கி நிறைவுள்ளவர்களாக மாறுவீர்கள் என்பதை யாக்கோப்பு தன்னுடைய முதல் அதிகாரத்திலே பதிவு செய்கிறார். எனவே நாம் சோதிக்கப்படுகிறோம், நாம் புடமிடப்படுகிறோம், நாம் பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை என்றால் நீங்கள் உரத்து நிற்க வேண்டிய, தொடர்ந்து தட்ட வேண்டிய, தொடர்ந்து பேச வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நம்பிக்கையில் பலன் பெற்ற பிள்ளைகளாக மாறுங்கள். உங்கள் நம்பிக்கை உங்களை நிறைவுக்கு இட்டு செல்லும். நம்பிக்கை உங்களுக்கு வெற்றி கொடி நாட்டும். பிரைஸ் தி லார்ட். இருக்கிற நம்பிக்கையை யாக்கோப்பு தன்னுடைய திருமடலில் சொல்லுகிறார். எந்த நம்பிக்கை செயலற்று போகிறதோ அந்த நம்பிக்கை செத்துப்போன நம்பிக்கை என்று சொல்லி செயலுள்ள நம்பிக்கையாளர்களாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். வழிபாடு என்பது வாழ்க்கைக்கு இட்டு செல்ல வேண்டும். நாம் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள் பிறருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டும். நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் இந்த ஒன்று கூடுதல் எல்லாருடைய நலனுக்கானதாக மாற வேண்டும். அதில் சுயநலம் இருக்கக்கூடாது, அதில் பெருமை இருக்கக்கூடாது, அதில் நாம் கடவுளை பிரியப்படுத்த முடியாத காரியங்கள் இருக்கக்கூடாது. நாம் எதை செய்தாலும் அது கடவுளை பிரியப்படுத்துவதாய், சகோதர சகோதரிகளுக்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்பிக்கை பிறரை முன்வைக்கிறது, பிறர் நலனை முன்வைக்கிறது. அதிலும் குறிப்பாக யாக்கோப்பு தன்னுடைய 2வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், ஒரு உண்மையான சமயம் எது என்றால் மாசற்றதும் தூய்மையானதும். அதற்கு ஏற்ற சமய வாழ்க்கை என்னவென்றால் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும்
கவனித்தலும் இந்த உலகத்தால் கரைபட்டு போகாமல் இருப்பதும் தான் என்று சொல்லி நம்பிக்கைக்கு விளக்கம் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய இந்த தீவு பகுதிகளிலே எண்ணற்ற வறியவர்கள், ஏழைகள், இன்னுமாக கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள் இருக்கிறார்கள். நம் முகம், நம் கரம், நம் கால்கள் இவர்களை நோக்கி நகரவில்லை என்றால் இந்த கிறிஸ்துவை நாம் வழிபடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை யாக்கோப்பே கேள்விக்கு உட்படுத்துகிறார். எனவே அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம் ஊரில் உள்ள தலைவர்கள், நம் ஊரில் உள்ள பொறுப்பாளர்கள், நம் ஊரில் உள்ள இன்னுமாக பெரும் பெரும் வசதி படைத்தவர்கள், நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த யாக்கோப்பின் படிப்பினை என் குடும்பத்தில் வென்றெடுக்கப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த படிப்பினைக்கான திட்டங்கள் இருக்கிற பொழுது நமக்கு அடைபட்டிருக்கிற காரியங்களும் திட்டங்களும் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை அன்பு செய்வது போல பிறரை நான் அன்பு செய்வேன். ஆமென். எனவே பிறர் மீது நான் காட்டக்கூடிய அக்கறை, அன்பு என் நம்பிக்கையை கடவுள் முன்னால் வெளிச்சமாக்குகிறது. இன்றைக்கு நான் பார்க்கிறோம், பிறர் மீது காட்டக்கூடிய அன்பில், அக்கறையில் பயங்கரமான குளறுபடிகள் இருக்கிறது. தன் முழுமையாய் தன் மனைவியை நேசிக்க முடியாத கணவர்கள், முழுமையாய் தன் கணவனை அன்பு செய்ய முடியாத மனைவி, தன் குடும்பத்தின் மீது பற்று இல்லாத பெற்றோர்கள், ஏனோதானோ என்று வாழுகிற இந்த வாழ்க்கை, சகோதர அன்பிலே விலகி இருக்கிற முறைகள், பிறருக்கு நலம் செய்யவே விரும்பாத கெடுதல் பண்ணக்கூடிய மனநிலைகள், இவையெல்லாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்பிக்கையிலே ஒரு வகையான பலன் இருக்கும். அந்த பலனான நம்பிக்கை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இந்த நம்பிக்கையில் இரண்டாவதாக யாக்கோப்பு சொல்வது பிறர் அன்பு. பிறர் அன்பை நாம் பற்றி கொள்ளவும் பிறர் அன்பை வாழவும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். மூன்றாவதாக யாக்கோப்பே சொல்லுகிறார், உலகத்தை தன் நம்பிக்கையால் வெற்றி கொள்கிறவர்கள் கடவுளுடைய அரசுரிமைக்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறார்கள். இந்த உலகத்தை வெற்றி கொள்கிறவர்கள். நம் ஆண்டவர் இயேசு தானே திருவாய் மலர்ந்து சொல்கிறார். யோவான் நற்செய்தி 16:33 நான் இந்த உலகை வெற்றி கொண்டு விட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த உலகை வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார். யாரெல்லாம் இந்த உலகத்தின் மீது, உலகத்தினுடைய ஆசையின் மீது நீங்கள் உங்களுடைய அடித்தளத்தை வைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அவர்களுக்கு ரோமையருக்கு எழுதிய கடிதம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உலக போக்கின்படி யார் ஒழுகுகிறார்களோ நன்மை எது கெட்டது என தெரியாமல் தாங்களே அழிவுகளை சந்திப்பார்கள் என்ற இறைவாக்கு வருகிறது. உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள், உலகத்தினுடைய தீமையினுடைய சூழ்நிலைகளில் தன்னை ஒப்புவிக்க ஆசைப்படுகிற மனிதர்கள் நிச்சயமாக தாங்களே தங்களுடைய அழிவை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற யாக்கோப்பு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகம் உலகத்தை வெற்றி கொள்வது எப்படி என்று யாக்கோப்பு அந்த படிப்பினைகளை நமக்கு சொல்கிறார். அந்த படிப்பினைகளை நாம் உள்வாங்க வேண்டும். சிறுக சிறுக உலகத்தோடு ஐக்கியமாகிறவர்கள் கடைசியில் தாங்கள் கொண்டிருக்கிற இறைப்பட்டிலும் விளையிடுவார்கள். தீத்து தன்னுடைய 2வது அதிகாரம் 12 சொல்கிறார், உலகோடும் தீய நாட்டங்களோடும் ஐக்கியமாகிறவர்கள் ஒரு காலம் வருகிற பொழுது கடவுள் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். கடவுள் நம்பிக்கையை விட்டு விட்டால் முடிந்து விட்டது நம்முடைய வாழ்க்கை. எனவே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை புனித சந்தியாகப்புடைய பரிந்துரையை பெற்று நலமோடு வாழ நமக்கு உதவி செய்யும். எனவே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். நாம் பல்வேறுபட்ட வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், கடவுளை தேடுகிறோம், விழாக்களை கொண்டாடுகிறோம், அதற்காக எவ்வளவோ பணங்களை நாம் செலவிடுகிறோம். கடவுள் பிரியப்படுகிற விஷயம் என்பது நாம் அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்பொழுது பிறர் அன்பாக மாறுகிறதோ அப்பொழுது பிரியப்படுகிறார். அந்த நம்பிக்கை எப்பொழுது உனக்குள் ஒரு மாற்றத்தை
அனுமதிக்கிறதோ அப்பொழுது கடவுள் பிரியப்படுகிறார். சந்தியாகப்பர் தன் வாழ்விலே தன்னிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார். அதுதான் அவரை கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுக்க உந்தி தள்ளியது. அதே சந்தியாகப்பர் தன்னுடைய வாழ்க்கையில் பிறர் அன்புக்காக தன்னையே ஒப்புவித்தார். அந்த அன்புதான் அவரை மறை சாட்சியத்தின் வித்தாக மாற்றியது. எனவே என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, கிறிஸ்துவின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் பலனடைய வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை 2 நிலையிலே விருட்சம் அடைய வேண்டும். ஒன்று பிறர் அன்பாக, இன்னொன்று தன்னிலை மாற்றமாக, உலகத்தை வெற்றி கொள்ளக்கூடிய மாற்றமாக மாற வேண்டும். அப்பொழுது கடவுள் நமக்கு நிறைய ஆசீரை பொழிய வல்லவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர். அப்படியே ஒரு நிமிடம் எழுந்திரீங்கள். எல்லாரும் இந்த இறைவாக்கை இதயத்தில் ஏற்றிருக்கிறீர்கள். இந்த இறைவாக்கோட உங்கள் ஆழ் மனதுக்குள்ளே இந்த இறைவாக்கை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். 1 நிமிடம் எல்லாரும் கரம் கூப்பி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கடவுள் மீது கொண்டிருக்கிற என் நம்பிக்கை பிறர் அன்புக்கு தடையாக இருந்த நேரங்களை நினைத்து பாருங்கள். பிறர் அன்பை கேலிக்குட்படுத்தியது, கொச்சைப்படுத்தியது, பிறர் அன்பை உதறி தள்ளியது, பிறரை குறைத்து மதிப்பிட்டது, பிறருடைய கஷ்டத்துக்கும் அழுகைக்கும் காரணமாக இருந்திருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். கண்களை மூடி தயவு கூர்ந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறது உங்களுக்கு ஆசீராக மாறும். கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். 2வதாக, உலகத்தை வெற்றி கொள்ள முடியாமல் சிற்றின்பத்திலே, உலக இன்பத்திலே மூழ்கி நம்மை, நம் உடலை அழித்த நேரங்கள், இரகசியமாக யாருக்கும் தெரியாமல் செய்த பலவீனங்கள், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போம். அது உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆசீராக மாறும். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. என் பார்வையால் நீ விலையேற பெற்றவன், மதிப்புமிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று கூறிய எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தைகளை நல்வழியில் நடத்திடவும், உம் பணியை செவ்வனே செய்திடவும் வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் அனைத்து அருட்தந்தையர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் கொடியோடு இணைந்த கிளை போல் உம்மோடு இணைந்து நீர் விட்டு சென்ற பணியினை செவ்வன செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா,
நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்ற இறைவா, எம் தீவில் வாழும் மீன் தொழில் செய்யும் அனைத்து மீனவ குடும்பங்களையும் உம் பாதம் தருகிறோம். அவர்களுக்கு நல்ல மீன்பாட்டினை கொடுத்து அவர்கள் விடும் கண்ணீரை துடைத்து குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி, சமாதானம் நிலவ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா. நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 80 மீனவர்களும் விசைப்படகுகள் மற்றும் அனைத்து நாட்டுப்படகுகளும் விரைவில் விடுதலையாகி தாயகம் வரவும், நீண்ட காலமாக நாங்கள் மீன்பிடிக்கும் இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா. நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. எல்லாமல்ல இறைவா, உம் திருமண் என் மக்கள் வைத்த விண்ணப்பங்களை நீர் அறிகிறீர். நிச்சயமாக செவிசாய்த்து விடுதலையை தருகிறீர் என நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முழு பலன் அடைவார்களாக. எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்தவாறு மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காணிக்கை எடுக்க வாலண்டியர்ஸ் அன்போடு எதிர்பார்க்கிறோம். காணிக்கை எடுக்க அனைத்து வாலண்டியர்ஸ் தயவு கூர்ந்து முன் வர அன்போடு வேண்டுகிறோம். நன்றி. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். எந்தன் தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன். எந்தன் தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே.
ஆலயம் வாழும் தெய்வமே, உடலும் பொருளும் ஆவியும் உவந்து அளிக்கின்றேன். உள்ளமென்னும் ஆலயம் வாழும் தெய்வமே, உடலும் பொருளும் ஆவியும் உவந்து அளிக்கின்றேன். பாவி என்னையும் தீர்ந்த தெய்வமே, பணிந்து தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளுமே. பாவி என்னையும் தீர்ந்த தெய்வமே, பணிந்து தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளுமே. என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. அன்புமிக்கோரே, என்னுடையதும் உடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர்கள் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமிக்கின்றீர். ஆகவே வானதூத புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய்
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. இது உன்னதமான பரிசுத்த நேரம். பரிசுத்தத்தின் ஆண்டவர் உடலோடும் இரத்தத்தோடு மகத்துவமாய் எழும்புற நேரம். உங்களை முழுவதுமாக நம்பிக்கையில் சரணாகதி ஆக்குங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மகிமை நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார்
ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித சந்தியாகப்பர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் வாழ்ந்த அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகிறோம் தொடுவுள்ள ரத்தமும் எங்கள் பாவத்தின் நிமித்தம் எங்களை தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பேரன்பால் பரிவிரக்கத்தால் உடல் உள்ள ஆன்மாவை காத்திடும் அருமருந்தாக அருள் புரியும். என் ஆண்டவரே, என் தேவனே, நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசனே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் நினைப்பு உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் நினைப்பு உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன்னருளே மேலானது என் வாழ்வில், உன் உறவே மாறாதது. உன்னருளே மேலானது என் வாழ்வில், உன் உறவே மாறாதது. உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே. உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே. நிழலாக என்னை என்றும் நீ தொடர்வாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான்
பாதச்சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசரே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. நிற்போம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித யாக்கோப்பின் நினைவு நாளில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு கொள்ள திருவிழம் கொண்டி அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை நாளும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் மாலை 4 மணிக்கு கோவில் கமிட்டியினர் வாசிப்போம். அதை தொடர்ந்து மாண்பிற்கு கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசிரியை பெற்று செல்வோம். திருப்பாடல் 20 நான் வாசிக்க திரும்ப சொல்லுங்கள். நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. உம் உணவு படையல் எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. அவர் நினைவில் கொள்வாராக. உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நிறைவேற்றுவாராக. உமது வெற்றியை குறித்து
வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார். தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதிலளிக்கின்றார். வெற்றி அளிக்கும் தமது வலக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கிறேன். சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம். அவர்கள் தடுமாறி வீழ்ந்தார்கள். நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம். ஆண்டவரே அரசருக்கு வெற்றி அருளும். நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதிலளியும். ஆமென். அல்லேலூயா. மாண்புமிகு கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
கரம் உயர்த்தி சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தூய சந்தியாகப்பரே, தூய சந்தியாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.